சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அநேக முறை இந்த வசனத்தை நாம் கேட்டிருப்போம். இன்றும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். விசுவாசமானது, ஒருவருடைய விசுவாசமானது எப்படி இருக்குமா? நம்பப்படுகிறவைகளின் உறுதியான அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. காணப்படாதவைகளையும் நாம் விசுவாசித்து உறுதியாய் விசுவாசித்து நிச்சயிப்பதுதான் இந்த விசுவாசமாய் காணப்படுகிறது. அதாவது விசுவாசமான நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. காணப்படாத காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் என்பதை நம்புகிற நம்பிக்கை தான் இந்த விசுவாசம். நாம் இன்று கண்டால் எல்லாரும் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். காணாதவைகளையும் நம்புகிறதும் விசுவாசிக்கிறதையும் தான் இங்கே விசுவாசமாய் கூறப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாதவைகளை நமக்கு கண்ணுக்கு எட்டாத தொலைவில் இருக்கிற பல காலங்களுக்கு பின்பே நடக்க போகிற காரியத்தையும் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது, அதை நிச்சயித்து விசுவாசித்து நம்பிக்கையோட கர்த்தரை பற்றி கொள்வது இந்த விசுவாசமாய் காணப்படாத. காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் இந்த விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதிதான் விசுவாசம். ஆக விசுவாசமான நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இங்கே ஒரு ஸ்திரீ காணப்படாதவைகளை ஒன்றை நிச்சயமாய் நம்பி விசுவாசிக்கிறாள். அந்த விசுவாசம் எத்தகையாய் காணப்பட்டது, அவருடைய விசுவாசத்தினால் என்ன பலன் கிடைத்தது என்பதை நாம் சற்று நேரம் தியானிப்போம். அநேக நம்ம ஸ்திரீகளை பார்த்திருப்போம். விசுவாசத்தினால் அநேக மேன்மைகளை கண்டவர்கள். அதிலே நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 - 7 முடிய வசனங்கள். மொத்தமாகவும் இந்த வேதாகமத்தில் இந்த ஸ்திரீயை பற்றி வருகிற பாகம் இவ்வளவுதான். 7 வசனங்கள் தான் இவங்களை பற்றி கூறப்படுகிறது. பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஸ்திரீ. இதற்கு முன்னாடி நம்ம பெயர் குறிப்பிடப்படாத ஒரு ஸ்திரீயை பற்றி பார்த்தோம். யாரு? லோத்தின் மனைவி. இங்கேயும் ஒரு விதவை தாயை பற்றி பார்க்கிறோம். இவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. நாம் குறிப்பாக கூறப்பட வேண்டுமானால் நாம் வாசிக்கும் பொழுது அதை பார்ப்போம். வாசியுங்கள். 4வது அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். அதாவது ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. அதாவது இப்போ கடன் பாரத்தினால் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அடிமையாக்கி கொள்ள ஒரு கடன்காரனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஏழை விதவையாக ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ கடன் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்கிறார். இந்த ஸ்திரீக்கு நம்ம பேர் போட, அதாவது கடன் பிரச்சனையில் மாட்டின தீர்க்கதரிசியின் மனைவி என்று கூட சொல்ல. அதாவது கடன் பிரச்சனையில் தீர்க்கதரிசியின் மனைவி, ஒரு கடன் பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியை பற்றி தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மகள் எப்படி இருக்கிறாள்? தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உன் அடியானாகிய
உன்னை யாரை பார்த்து சொல்லுகிறா? தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பார்த்து சொல்ல, உன் அடியானாகிய. அப்பொழுது உன் அடியானாகிய என் புருஷன்னு சொல்லும்பொழுது இந்த எலிசாவுக்கு மிகவும் தெரிந்த ஒரு தீர்க்கதரிசி தான் இவளுடைய புருஷன் என்பது நமக்கு தெரிய வருகிறது. உமது அடியானாகிய என் புருஷன் என்று சொல்லும்போது இந்த தீர்க்கதரிசி இந்த இவளுடைய கணவனாய் இருந்த தீர்க்கதரிசி எலிசாவுக்கு நன்கு தெரிந்த ஒரு மகனாய் காணப்படுகிறார். ஒருவேளை எலிசாவுடன் கூட உடன் தீர்க்கதரிசியாகவும் ஊழியம் செய்த ஒரு மகனாக கூட காணப்பட்டிருக்கலாம். ஆக இங்கே என்ன சொல்ல, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். இங்கே தன்னுடைய கணவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிற மகளாய் காணப்பட, கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மகன். அல்லேலூயா அல்லேலூயா. இறந்து போன தன் கணவனை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். அதாவது உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற குடும்பமாய் காணப்படுகிறது இந்த குடும்பம். இந்த இறந்து போன தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்து நடந்த தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த குடும்பமே கர்த்தருக்கு ஒரு பயந்த ஒரு குடும்பமாய் இருக்கிறது. அதனால்தான் இங்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அவன் தேவனிடத்தில் போறதுக்கு ஒப்பாக தேவ பிள்ளையாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை நாடி வருகிறாள். எந்த சூழ்நிலையிலே நாடி வருகிறாள் என்று பார்க்கும் பொழுது, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். முன்னாடி உள்ள காலங்களிலே இந்த பிள்ளைகளை ஆனாலும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையோ மனைவியோ இவர்களையெல்லாம் கடனுக்காக விற்கப்படுகிற ஒரு பழக்கம் இருந்தது. இன்று நமக்கு தெரியும், பேங்கில் நம்மளோட நிலத்துக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க, கடன் வாங்குவாங்க. அப்படி தானே? கோல்டு இருந்தால் கோல்டை கொண்டு வச்சு வாங்குவாங்க. இல்லைன்னா வீட்டு பத்திரமோ இல்லை நிலத்துக்குள்ள பத்திரங்களை டாக்குமெண்ட்ஸை வச்சு வாங்குவாங்க. அதுவரையிலும் நம்ம என்ன செய்வாங்க, நம்ம அதுக்குள்ள வட்டிகளையெல்லாம் கெட்டுவோம். எப்போ அந்த கவர்மெண்ட் அந்த பேங்க் தர காசை முழுமையாக கெட்டி முடிக்கோமோ அப்போ அந்த டாக்குமெண்ட் என்ன செய்வாங்க, திருப்பி தருவாங்க. கெட்டாத பட்சத்தில் என்ன நடக்கும்? அவங்க வந்து நம்ம எதை அடமானம் வச்சிருக்கோமோ அதை எடுத்துப்பாங்க, ஜப்தி பண்ணிடுவாங்க. அப்படி தானே? வீடை வச்சா வீடை எடுக்க வருவாங்க, நிலத்தை வச்சா நிலத்தை எடுக்க வருவாங்க. இல்லை கோல்டு ஏதாவது நம்ம தங்க நகைகள் ஏதாவது வச்சு அதை அப்படியே பேங்க் லோனுக்கு எடுத்துருவாங்க, இந்த ஏலத்துக்கு எடுத்துருவாங்க. அப்படி தானே? அந்த குறித்த காலத்திலே நம்ம அந்த கடன்களை அடைக்காது இருந்தால், கடன் தீர்க்கப்படாமல் இருந்தால் கடன் பட்டவர்கள் நம்ம எதை அடமானம் வைத்தோமோ அதை எடுத்துக்கொள்வார்கள். இதே போலதான் அன்றைய காலகட்டத்திலே இந்த சொத்துக்களுக்காக பதிலாக விலையேறப்பட்ட சொத்தாகிய பிள்ளைகளையோ இந்த வீட்டில் உள்ள உறவுகளை எல்லாம் இப்படி அடமானமாக வைக்கிற பழக்கம் உண்டு. இந்த இதுக்கு முன்னாடி உள்ள சரித்திரங்களை பார்க்கும்போது அந்த கொடிய பஞ்சகாலம் காணப்பட்டது. இந்த எசபேலுடைய காலகட்டம், இந்த எசபேல் தீர்க்கதரிசிகளை மிகவும் கடினமாக நடத்தி கொண்டிருந்த காலங்கள். இந்த தீர்க்கதரிசி கூட இந்த எசபேலுடைய கொடுமைகளுக்கு ஆட்கொண்டிருக்கலாம். அது நிமித்தமாக இந்த வறுமைகளை அனுபவித்திருக்கலாம். இந்த வறுமை நிமித்தமாக இந்த இறந்து போன தீர்க்கதரிசியானவன் ஒருவேளை இந்த பிள்ளைகளை அடமானமாக வைத்து கடன் பெற்றிருக்கலாம். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசியானவன் இறந்து போகிறான். கடன் பெற்றவர்கள் இந்த திருப்பி கொடுக்க கடன் வாங்கி இருக்கிறார்கள், திருப்பி கொடுப்பதற்கு காசு இல்லை. கொடுக்கிற கடன் இப்போ பெண்டிங்கா நிற்கிறது. கடன் பட்டவர்கள் இந்த பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வருகிறார்கள். இந்த தாயுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள், எவ்வாறாக இருக்கும். தன்னுடைய கணவன் இறந்து போகிறான், தனக்கு ஆதரவாக இருந்த 2 பிள்ளைகளையும் இப்போ கடன் பட்டவன் அடிமையாக்கி கொள்ள வருகிறான். இந்த சூழ்நிலையிலே இந்த தாயுடைய நிலைமையை நாம் நினைத்து பார்த்தோமானால் மிக மிக வேதனையான சூழ்நிலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய பிள்ளைகள் கடன் கொடுத்தவன் இப்போது தன் 2 குமாரரே, 2 பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? என்ன பிள்ளைங்க? ஆண் பிள்ளைங்களா பெண் பிள்ளைங்களா?
2 குமாரரையும், தனக்கு ஆதரவாக இருந்த 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தார். தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் வறுமை வந்த நேரத்திலே எலிசாவை தேடி வரவில்லை. தன் கணவன் இறந்து போன அந்த சூழ்நிலையிலும் கூட எலிசாவை தேடி வரவில்லை. தன்னுடைய பிள்ளைகள் அடிமையாகி போகிறதை காணும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே ஓடோடி வருகிறார். தேவ பிள்ளைகளே, அருமையான தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகள் இன்று பல விதங்களிலே அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம்? நிர்விசாரமாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை ஒருவர் எடுத்து அடிமையாக்கி கொள்வதற்குள்ள காலம் இல்லை. ஆனாலோ இன்று உலக காரியத்திலே, உலக பாவ பிடிகளிலே, உலக சிற்றின்பங்களிலே நம்முடைய பிள்ளைகள் பல அடிமைத்தனத்திற்குள்ளாய் சிக்க போகிற நிலைமையில இருக்கிறார்கள். சிக்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே தாய்மார்களாகிய நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாய் போக வேண்டிய சூழல்ல இருக்கிற இடத்திலே நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம்? நிர்விசாரமா இருக்கிறோமா? கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று இருக்கிறோமா? இல்லை, தேவனிடத்திலே போய் திறப்பிலே நிற்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விதவையான தாய், இந்த தீர்க்கதரிசியின் மனைவியானவள் இந்த தன்னுடைய பிள்ளைகள் அடிமையாக போகிறார்கள் என்று அறிந்தவுடனே வேகுலப்படுகிறாள். அவள் என்ன செய்வது என்று அறியாதபடிக்கு தேவனிடத்திலே பதில் கேட்கும்படியாய், தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெறும்படியாய், தேவன் தனக்கு காட்டுகிற வழி என்பதை அறியும்படியாய் தேவன் அண்டைக்கு செல்லும் ஒப்பாக தேவ பிள்ளையாகிய எலிசாவிடத்திலே வருகிறார். இன்று ஒவ்வொரு தாய்மார்களுக்கு முன்பாய் கர்த்தர் வைக்கிற கேள்வி இதுதான். உன்னுடைய பிள்ளைகள் பல இடங்களிலே அடிமையாகி கொண்டிருக்கிறார்களே, அடிமையாக போகிறார்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள்? என்னையும் உங்களையும் பார்த்து இன்று இந்த பெண்கள் கூடுகையிலே நம்மை பார்த்து, தாய்மார்களாகிய நம்மை பார்த்து கேட்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அடிமையாக போகிற பிள்ளைகளுக்காகவும் அடிமையான பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எந்த மட்டுமாய் திறப்பிலே நிற்கிறோம்? எந்த மட்டிலுமாய் திறப்பிலே நிற்கிறோம்? எந்த மட்டிலுமாய் தேவன் அண்டையிலே வந்து நிற்கிறோம்? இந்த அருமையான தாய் நமக்கு காட்டி தருகிற ஒன்று, தன்னுடைய பிள்ளைகள் அடிமையாக போகிறதை சகிக்காத வண்ணமாய் தேவனிடத்திலே, தேவ பிள்ளையாகி எலிசாவிடத்திலே வருகிறார். தேவ பிள்ளைகளே, அருமையான தாய்மார்களே, என்னையும் உங்களையும் சேர்த்தாய் தான் கேட்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு முன்பாய் அடிமை ஏதோ உலகத்தின் வலைகள், இன்று பல பாவங்கள், பல நம்முடைய சிந்தனையில் வர முடியாத அளவுக்கான பாவங்கள், மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது நல்லவர்களைப் போலதான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனாலோ அவருடைய சிந்தைகளை எல்லாம் சத்துருவான பிசாசானவன் பல விதங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தின் கவர்ச்சிகளிலே, உலகத்தின் சிற்றின்பங்களிலே, உலகத்தின் பல வலைதளங்களிலே, பல கேம்ஸ்களிலே, பல ஆடம்பரமான காரியங்களே, பெருமைகளிலே, இச்சைகளிலே விழப்பண்ணி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே நாம் என்ன செய்கிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடங்கள் நம்ம நிர்விசாரமாய் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நிர்விசாரமாய் இருக்கிற தருணம் அல்ல. நாம் திறப்பிலே நிற்க வேண்டிய தருணம். நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ எத்தனை பிள்ளைகளோ அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்கிற தருணமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஸ்டேஜிலே ஒவ்வொருக்காய் அடிமையாகிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தனம் நுகத்தடிகளை அவர்களிலிருந்து விடுவிக்கும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் தேவனண்டையிலே போய் திறப்பிலே நிற்கிற பிள்ளைகளால், தேவனண்டத்திலிருந்து பதில் கேட்கிற பிள்ளைகளால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கேட்கிற இடத்திலே காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வாசியுங்கள் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். போதும். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் இப்போ என்ன செய்யணும்? பிள்ளைங்க அடிமையாக போகிறாங்கன்னா இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டுட்டு நம்ம சொல்லுவோம், நம்ம சொல்லியாச்சுல்ல, நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, இனி அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க,
ஏசப்பா பார்த்து கொள்வாங்கன்னு ஒரு தடவை சொல்லுகிறதோடு விடுவதல்ல. நாம் நிச்சயமாய் கர்த்தரண்டையிலே சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளிடத்திலே நிச்சயமாய் கட்டாயமாய் சொல்லி ஆலோசனை பெற வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்பதை கேட்டு நாம் தான் அதை செய்ய வேண்டும். அதே இல்லை, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். வீட்டில், அதாவது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லென்றார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை மீட்கும் பொருடா தேவன் நம்மிடத்திலே கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. கர்த்தர் என்று ஒவ்வொருவரையும் நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. நாம் சொல்லலாம், எது இருக்கிறது, பணம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இந்த மகள் என்ன பதில் சொல்லுகிறாள் என்றால், வாசியுங்கள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை. ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை. இங்கே சொல்லும் பொழுது வேறொன்றும், உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை. அதாவது ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. ஏதோ ஒன்று நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்மிடத்தில் ஒரு சில கிருபைகளாக இருக்கலாம், ஒரு சில தாளந்துகளாக இருக்கலாம். எது இருந்தாலும், அதாவது என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அவள் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். இந்த எலிசாவுக்கு முன்பாய், தீர்க்கதரிசிக்கு முன்பாய் வேஷம் போடாத, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்று கேட்கிறார், உன்னிடம் என்ன இருக்கிறது, உன்னிடம் என்ன இருக்கிறது, உன்னிடம் என்ன இருக்கிறது. அவர் சொல்ல, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, வேறொன்றும் இல்லை. நாம் இன்று இருக்கிறது உலகத்தின் செல்வாக்குகளை சொல்லலாமா இருக்கலாம். ஆனாலுமோ இந்த தாயிடத்திலே எந்த இதுவும் இல்லாதபடிக்க வெறுமையாய் வெறுமையாய் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. சில பேருக்கு சில பாடுகிற ஒரே ஒரு தாளந்து இருக்கலாம், இல்லைன்னா பிறருக்காக திறப்பில் நிற்கிற ஜெபிக்கிற ஒரு தாளந்து இருக்கலாம், இல்லை என்றால் பிறருக்கு ஆலோசனை கொடுக்கிற வசனத்தின் மூலமாய் போதிக்கிற ஒரு தாளந்து இருக்கலாம். ஏதோ ஒரு தாளந்து, இல்லை என்றால் ஏதோ ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கலாம். தேவனிடத்திலிருந்து கிருபை பெறாத யாராயின்னு நம்ம உண்டா? ஏதாவது உண்டா? எல்லாரும் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிருபைகளை பெற்றிருக்கிறோம். அந்த ஒரு கிருபை மாத்திரம் இருக்கலாம். எல்லாம் மற்றவரிடத்தில் நிரம்பி இருந்தால் நம்மிடத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்கலாம். ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம், தேவன் ஒரு நாள் நம்முடைய அபிஷேகித்த அபிஷேகம் மாத்திரம் இருக்கலாம். ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை. ஒன்றுமில்லாதபடிக்கு இன்று கடன் பிரச்சனைகளினாலும் பிள்ளைகள் அடிமைப்பட்டு போகிற சூழலும் வேறொன்றுமில்லாமல் இருக்கிற நம்மை பார்த்துதான் தேவன் என்று தேடி வந்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது கர்த்தாவே? என்னிடத்தில் நீ தந்த அபிஷேகம் மாத்திரமும், வேறொன்றுமில்லை அப்பா. நான் வெறுமையான பாத்திரம் என்று இன்று நாம் ஒப்பு கொடுப்போமானால் நம்மை கொண்டு அநேக பாத்திரங்களை கர்த்தர் நிரப்ப செய்ய பெரிய வல்லவராயிருக்கிறார். இவள் தன்னுடைய இருதயத்தை உள்ளதை உள்ளபடி ஒப்பு கொடுக்கிற மகளாய் காணப்படுகிறார். அவள் சொல்லுகிறார், உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை. காலியான பாத்திரம், என்னுடைய வீட்டிலே நிறைவானது ஒன்றுமில்லை, ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றுமில்லை என்று தன்னையே சமர்ப்பிக்கிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். அடுத்து வாசியுங்கள் 3வது வசனம். அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். இங்கே தான் அவளுடைய விசுவாசம். இந்த எலிசா தீர்க்கதரிசி இவளை நினைச்சிருப்பாங்க, உமது அடியானாகிய அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு நன்கு தெரிந்த, நன்கு கர்த்தருக்கு பயந்து நடந்த என்னுடைய கணவனார்
கணவனாரே நன்கு தெரிந்த இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ஒரு பிரச்சனைன்னு சொல்லும். அந்த தீர்க்கதரிசி ஏதோ காசை தந்தோ பணத்தை தந்தோ எப்படியாவது மீட்டு என்னுடைய பிள்ளைகளை ஆபத்திலிருந்து விலக்குவார் என்று நம்பி போயிருக்கலாம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனையை இந்த மகள் அப்படியே ஏற்றுக்கொள்கிற. என்ன ஆலோசனை என்றால், அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். இவள்கிட்ட என்ன இருக்குது? எத்தனை குடம் இருக்கு? ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம். இங்கே என்ன சொல்ல, நீ போய் அயல் வீட்டுக்கு என்னத்தை வாங்கணுமா? எத்தனை பாத்திரம் வாங்க சொல்லுவாங்க? எத்தனை பாத்திரம்? அயல் வீட்டுக்காரிடத்துல போய் பாத்திரங்களை வாங்கன்னு சொல்கிறாங்களா? எத்தனை பாத்திரம் வாங்க சொல்லாங்க? அநேக பாத்திரம். நம்மள்கிட்ட இருக்கிறது எவ்வளவு எண்ணெய் இருக்கு? ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான். ஆனால் எத்தனை பாத்திரம் வாங்க சொல்லாங்க? அநேக பாத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் இருக்கிறது ஒரு சிறு அளவு அபிஷேகமாக இருக்கலாம், ஒரு சிறு அளவாக இருக்கலாம். ஆனாலோ கர்த்தர் சொல்லுகிறார், அநேகம் வெறும் பாத்திரங்களை நீ அயல் வீட்டுக்காரத்தில் கேட்டு வாங்கு, அவரை நான் நிரப்புவேன். நம்மிடத்தில் இருக்கிற குறைவான எண்ணெயினாலே, குறைவான அபிஷேகத்தினாலே இன்று காலியாக இருக்கிற, வெறுமையாக இருக்கிற, வெறும் பாத்திரங்களாக இருக்கிற அநேகரை நிரப்புவதற்கு, நம்மை கொண்டு நிரப்புவதற்கு கர்த்தர் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இங்கே அநேகம் பாத்திரங்களை வாங்க சொன்னாங்களா? என்ன வாங்க சொன்னாங்க? அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்க சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இங்கே அவர் சொல்லுகிறார், நீ அயல் வீட்டுக்காரிடத்தில், அதாவது அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும். எத்தனை நம்ம என்ன ஒரு ஏதோ ஒன்று தீர்ந்து போச்சதா வாங்கன்னா எத்தனை வீட்டில் போய் கேட்போம்? ஒரு வீடு. இப்போ அதுவும் இல்லை, எல்லாம் கடையில் போய் வாங்கிடுவாங்க. ஆனாலும் பழைய ஆட்களுக்கு தெரியும், ஏதாவது ஒன்று தீர்ந்துன்னா போய் பக்கத்தில் வாங்குவாங்க. அப்படி தானே? சீனி தீர்ந்துன்னா கொஞ்சம் போல் ஏதோ ஒன்று பக்கத்து வீட்டில். நம்மளோட முந்தின தலைமுறைகளில் உள்ளவங்க எல்லாம் உடனே கடைக்கு போக மாட்டாங்க. அப்போ இல்லை, ஊருக்கு ஒரு கடை தான் இருக்கும். அப்படி தானே? உடனே என்னது, நாங்கள் அடுத்த திங்ஸ் வாங்கும்போது தரலாம், 1 கிலோ அரிசி தாங்க, ஒரு டம்ளர் சீனி தாங்க, கொஞ்சம் எண்ணெய் தாங்க, வாங்குவாங்க. அப்படி தானே? இங்கே எத்தனை வீட்டில் போய் நம்ம எல்லா வீட்டிலையும் போய் கேட்டுகிட்டே இருப்போமா? நமக்கு ரொம்ப பிரியமான, ரொம்ப நமக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுத ஒரு வீடு இல்லை 2 வீட்டில் கேட்போம். இங்கே என்ன சொல்லுங்கிறான்னா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும், அயல் வீடு எத்தனை வீடு இருக்கிறோ எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்கள். எல்லாரிடத்திலையும் போகணும், கொஞ்சம் பாத்திரமல்ல, அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கணும். சும்மா எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அவங்க வீட்டில் வெளியே ஒரு குட்டுவம் இருக்குது, ஒரு பெரிய அண்டா இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துடக்கூடாது. என்ன செய்யணுமா? கேட்டு வாங்கி. நம்முடைய தேவன் நீதியும் நியாயமும் ஒழுங்கு கிரயம் உள்ளவர். அவருடைய தன்னுடைய பிள்ளைகளை இந்த மற்றவர்கள் புறங்கூறுற அளவுக்கோ கேவலமாய் சொல்லுற அளவுக்கு நடத்த மாட்டார். தேவன் எங்களுடைய வீட்டில் இன்று ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய வெறும் பாத்திரங்களை நீங்கள் தாருங்கள் என்று கேட்டு வாங்க வேண்டும், சொல்லி வாங்க வேண்டும். தேவன் எங்களுடைய வீட்டிற்கு இன்று மகா பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களிடத்தில் இருக்கிற காலியான பாத்திரங்களை தாருங்கள் என்று கேட்டு வாங்க வேண்டும். இப்படி கேட்டு வாங்கி நீயும் உன் பிள்ளைகளும் எல்லாம் அரை கதவை பூட்டி கொண்டு அங்கே போய் இந்த பாத்திரங்களை எல்லாம் நிரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? இவங்க எப்படி போனாங்க? ஹஸ்பண்டை எல்லாம், கணவனை இழந்து என்ன செய்யாங்க? தன்னுடைய கடன் நெருக்கத்தில் தனக்கு ஆதரவாக இருக்க 2 பிள்ளைகளும் போகுது. எலிசா தீர்க்கதரிசிட்ட சொன்னால் எப்படியாவது அவர் ஜோம் பண்ணியாவது இல்லை அவர்கிட்ட இருக்க காசை தந்தாவது விட்டுருவார், நம்ம ஏதோ உடனே சேஃபாக வந்துடலான்னு நினச்சி போனவங்கள்ட்ட இப்படி சொன்னால் இந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? நம்ம என்ன நினச்சிருப்போம்? இதனடா என்கிட்ட இருக்க ஒரு இது எல்லாருக்க பாத்திரத்தையும் வாங்கி நான் நிரப்பி கொடுக்கணும், என்கிட்டயே இல்லை, ஏன்
அவங்கள்ட்ட இருக்க எல்லாருக்கும் வீட்டில் உள்ள பாத்திரத்தை நான் நிரப்பி கொடுக்கணுமான்னு நினைப்பேன். இங்கே தான் இந்த மகளுடைய விசுவாசம், விசுவாசமான நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. இவள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முன்பே இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவளாய் காணப்பட்டாள். இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன வார்த்தை, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாங்களோ அதை சந்தேகம் இல்லாதபடிக்கு விசுவாசித்து அதன்படி செய்கிற மகளாய் காணப்பட்டார். சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறாள். இந்த விசுவாசம் தான் இந்த இவர்களுடைய வீட்டிலே நடந்த அற்புதங்களுக்கு முதல் படி. நம்முடைய வீட்டிலே ஒரு அற்புதங்கள், நினைக்க கூடாதபடிக்கு ஒரு அதிசயமான காரியங்கள், நம்முடைய பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டிய ஒரு காரியங்கள், மிகப்பெரியதான அரிதான காரியங்கள், கடன் பாரங்கள் தீர்க்க வேண்டும், நோய் பிடிகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும், சமாதான கேடுகள் மாற வேண்டும். எந்த காரியத்துக்காக நாம் தேவனிடையிலே போய் நிற்கிறோமோ, நிற்கும்படி தேவன் தருகிற வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். இது எப்படி ஆகும், இது எப்படி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாததா என்று நம்முடைய சுயமாய் சிந்திக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை அது நம்முடைய பார்வைக்கு நடக்குமோ நடக்கலையோ, காணப்படாத நடைமுறைக்கு சாத்தியமற்ற காரியமாயிருந்தாலும், நடைமுறைக்கு இல்லாத காரியமாயிருந்தாலும், நாம் காணப்படாத காரியமாயிருந்தாலும் அதை நிச்சயமாய் நம்ப வேண்டும். அதான் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிற இந்த காணப்படாதவைகளை நிச்சயமாய் நான் நம்புகிறதா இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இந்த காரியத்தை இந்த அருமையான விதவை ஸ்திரீ நம்பினாள். காணப்படாத காரியம், யோசனையில் சிந்திக்க முடியாத காரியம், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரத்தை வைத்துக்கொண்டு எல்லாருடைய வீட்டில் உள்ள காலி பாத்திரங்களை நிரம்ப செய்கிறது எவ்வாறான, how is it possible, இது எப்படி நடக்கும் என்று அவள் யோசிக்காமல் தீர்க்கதரிசியானவன் சொன்னால் அது செயலாகும், கர்த்தர் நடத்துவார் என்று உறுதியாக விசுவாசிக்கிறாள். விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவள் என்ன செய்கிறாள் என்றால், வாசியங்கள் 5வது வசனம், அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இப்போ அவள் அதே மாதிரி செய்தாங்களா செய்யலையா? 2வது விஷயம் என்ன பார்க்கும் பொழுது, கீழ்ப்படிகள் உள்ளதாக இருக்கிற விசுவாசிக்கிற ஒருவர் தான் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். விசுவாசிக்காதவர்கள் நிச்சயமாய் கீழ்ப்படுகிறது போல செய்வாங்க, அது அரையும் குறையுமா இருக்கும். எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தர் எடுக்கிற கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவார்கள். இந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை, தேவன் தீர்க்கதரிசியோடு இருந்து தனக்கு வார்த்தை தருகிறாள் என்று இந்த அருமையான தாய் விசுவாசித்தாள். அவள் சொன்னது போல செய்கிறாள். அது அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன், அதாவது அவள் அவனிடத்திலிருந்து போய், எலிசா தீர்க்கதரிசி இடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இப்ப பாருங்க, தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு, இவ தனியா போய் செய்யாங்களா? இல்லை. இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்க, உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, அதே போலதான் சொல்லுகிறார். அவள் அதே போல சொல்கிறார், தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக்கொண்டு. நாம் நம்முடைய ஒரு குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் திறப்பிலே நிற்கும் பொழுது நிச்சயமாய் பிள்ளைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த விசுவாச தன்மை கூடும். அந்த நம்ம இன்னைக்கு எல்லாரும், ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே நம்முடைய தேவைகளுக்காய் நம்முடைய பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறவர்கள் தான். எல்லா தேவைகளையும் கர்த்தரையே சார்ந்து தேவனிடத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை, நாம் அவ்வாறாக பக்குவப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த தாக்கி இந்த தீர்க்கதரிசி கொடுத்த கட்டளை என்ன என்றால், உன் பிள்ளைகளுடன் சேர்ந்து. இங்க பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனையா வந்து நிற்கிறது. இப்போ பிள்ளைகள் தான் அடிமைப்பட்டு போக வேண்டிய இடத்தில் இருக்கிறார் இந்த ஸ்திரீக்கு. இப்போ மிகவும் பாரமான விஷயமே பிள்ளைகள் அடிமைப்படுகிற காரியம். இதிலிருந்து மீட்டுக்கொள்வதாக பிள்ளைகளும் இணைய வேண்டும். நம் குடும்பத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம் தனிப்பட்ட விதத்திலே தேவனிடத்திலே போய் மன்றாடி ஜெபிப்போம். ஆனாலும் நம்முடைய நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல எல்லாம் சொல்லி இருக்கு, நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கு. எப்படி ஜெபம் பண்ண சொல்லி இருக்கு?
உன் அறைக்கதவை பூட்டி கொண்டு. அதே போல தான் இங்கே அறைக்கதவை பூட்டி நம்முடைய தனி ஜெபத்தை தவிர ஒரு திறப்பிலே நிற்கிற குடும்பத்திற்காய் திறப்பிலே நிற்கிற ஜெபங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிள்ளைகளும் சேர்ந்தே இந்த காரியங்களை நடப்பிக்கிறார்கள். பிள்ளைகளுடைய பங்கு என்னன்னு பார்க்கும் பொழுது இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். இவர்கள் பாத்திரங்களை, இந்த காலி பாத்திரம் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்குப்பா. எத்தனை வீட்டில் போய் வாங்கினாங்க? எல்லா வீட்டிலையும், ஒரு வீடு விடாம எல்லா வீட்டிலேருந்தும் கொஞ்சம் பாத்திரமா வாங்கினாங்க. அநேக பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. இந்த ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு கையில் இருக்கு? இப்போ பிள்ளைங்க எடுத்து கொடுக்காங்க. அதை எண்ணெய் இருந்த ஒரு குடத்துல இருந்த எண்ணெயெல்லாம் விற்றது யாரு? இந்த சகோதரி, இந்த ஸ்திரீயானவள், இந்த தாயானவள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் இன்று நம்முடன் கூட ஜெபத்திலே நம்முடைய பிறருடைய காலியான பாத்திரங்களை நிரம்ப பண்ணுவதற்கு உதவிகரமாய் இருக்க வேண்டும். அந்த காலி பாத்திரங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அம்மா சொல்லுகிறார், என்னிடத்தில் வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லாத இந்த தாயை கொண்டு அநேக காலி பாத்திரங்களை நிரப்பும்படியாய் கர்த்தர் செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்று வெறுமையான பாத்திரங்களாய் ஒன்றுமில்லாதவர்களாய் காணப்படலாம். ஆனாலோ நம்மை கொண்டு நம்மை கொண்டு நம்மை கொண்டு நம்மை கொண்டு அநேக காலியான பாத்திரம், அநேக காலியான பாத்திரம், தேவ அன்பை ருசித்தராத, தேவனுடைய அன்பு இன்னதென்று அறியாத, தேவனுடைய அபிஷேகத்தை பெறாதிருக்கிற அநேக காலியான பாத்திரம் நம்முடைய தேசத்தை சுற்றி, நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய சமூகத்தை சுற்றி எத்தனையோ அநேக காலியான பாத்திரம் இருக்கிறது. அவைகள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது கடமையா இருக்கிறது. அதற்கு நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தலாம். அநேக காலி பாத்திரங்களை கேட்டு வாங்க வேண்டும். அநேக காலி பாத்திரங்களை நாம் அறிய வேண்டும். எவ்வாறு நம்முடைய வீட்டு பக்கத்திலே எத்தனை காலி பாத்திரங்கள் இருக்கின்றன. எத்தனை பேர் தேவ அன்பில் நிறையாத காலி பாத்திரமாய் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தேவ அன்பை சொல்லி அதை கேட்டு வாங்கி அந்த பாத்திரங்களை எல்லாம், தேவ அன்பு நிறையாத அந்த பாத்திரங்களை எல்லாம் நாம் நம்முடைய தேவ அன்பை குறித்து சொல்லி அவளை கேட்டு வாங்க வேண்டும். அந்த ஆத்துமாக்களை, காலியாயிருக்கிற அந்த ஆத்துமாக்களை நாம் எடுக்க வேண்டும், நம்முடைய கையிலே எடுக்க வேண்டும். நமக்கு முன்னாடி நமக்கு உபதேசம், கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி உபதேசம் உண்டு. நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தெரிந்தப்பட்ட, அதாவது ஜெபிக்க வேண்டிய பேர்களை எல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கணும்னு நமக்கு போதகர் நமக்கு ஒரு ஆலோசனை தந்திருப்பாங்க. கொஞ்சம் முன்னாடி அது தொடர்பாகவே சொல்லுவாங்க. அதாவது அதுதான் அந்த காலி பாத்திரங்களை வாங்குகிற இது. யாரெல்லாம் எந்தெந்த காலி பாத்திரங்களை நம்மை சுற்றி காணப்படுகிறது, நம்மை சுற்றி காணப்படுகிற காலி பாத்திரங்களை எல்லாம் நாம் வாங்கி கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து, நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் ஒரு பேரை சொல்ல நாம் அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்கள் ஒரு பேரை சொல்ல நம்ம ஜெபிக்க, ஆக இந்த நாம் கூட்டாய்மையாய் கூடாக இருந்து நாம் இந்த காரியத்தை செய்வோமானால் நிச்சயமாய் நிச்சயமாய் நம் பிள்ளைகள் மூலமாகவும் நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் அந்த வெறுமையான அநேக காலி பாத்திரங்களை நிரப்புவதற்கு வல்லமையாயிருக்கிறார். அவர் நம்மிடத்திலே பொன்னையும் வெள்ளியும் எதையும் கேட்கவில்லை. வெறுமையாயிருக்கிற ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிற நம்மிலே இருக்கிற ஒரு சிறு அபிஷேகத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்று அநேகமாய் நம்மை சுற்றி இருக்கிற அநேகமாய் இருக்கிற காலியான பாத்திரத்தை நம்மை கொண்டு நிரப்புவதற்கு, நம் பிள்ளைகளை கொண்டு நிரப்புவதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம், நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம், அந்த ஆயத்தம், அந்த கதவை பூட்டிக் கொண்டு அந்த காலியான பாத்திரங்களை நிரப்புவதற்கு நாம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அதற்கு நாம் துணையாளராய் எடுக்க வேண்டியது நாம் பிள்ளைகளை எடுக்க வேண்டுமா? இந்த இடத்திலே அவங்க போய் சொல்லி இருக்கலாம், நீ போய் அநேக காலி பாத்திரங்களை வாங்கி நீ அந்த இருக்கிற எண்ணெயெல்லாம் நிரப்புன்னு சொல்ல. இந்த பிள்ளைகளை இந்த இடத்திலே இந்த தீர்க்கதரிசியானும் குறிப்பிடுகிறார். அந்த அம்மா தாயானவளும் அதே போல இந்த பிள்ளைகளையும் தன்னுடைய அறை வீட்டுக்குள்ளாய் கூட்டிக் கொண்டு வந்து கதவை பூட்டி இங்கே செய்கிறார். நமக்கு இன்றைக்கு அறை கதவை பூட்டி கொண்டு செய்ய வேண்டிய கட்டளை ஒன்றுதான் கொடுத்திருக்கிறது. அறை கதவை பூட்டி கொண்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? எதை செய்ய சொல்லியிருக்காங்க?
ஜெபம் பண்ணுகிறதற்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளுமாய் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நம்மை சுற்றியுள்ள காலியான பாத்திரங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு நிச்சயமாய் அந்த காலியான பாத்திரங்களை நிரப்ப வல்லவராய் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசிக்கும் பொழுது இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்திலே கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரே நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். இந்த பிள்ளைங்க என்ன செய்யாங்கன்னா ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுக்காங்க. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்க தான் போய் வாங்கியிருப்பாங்க. அப்படிதானே இந்த பிள்ளைங்கள் கையில் தான் இந்த பிள்ளைங்களுக்கும் அந்த பாத்திரம் கேட்டு வாங்க போன இடத்துலையும் பிள்ளைங்க போயிருப்பாங்களா இல்லையா? அதனால தானே பிள்ளைங்க ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதே போல தான் இந்த காலியான பாத்திரங்களையும் வாங்க போன இடத்துல இந்த பிள்ளைங்க சென்றிருப்பார்களா இல்லையா? நிச்சயமாய் சென்றிருப்பார்கள். இந்த பிள்ளைகளை கொண்டே இந்த தாயானவள் பாத்திரங்களை வாங்குகிறாள். வாங்கி இவர்கள் காலியான பாத்திரங்கள் ஒவ்வொன்றாய் கொடுக்கிறார்கள். இந்த தாய் நிரப்புகிறாள். நிரப்பி முடிந்த பின்பு எல்லா பாத்திரமும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு மகனை கூப்பிட்டு சொல்ல இன்னும் ஒரு பாத்திரத்தை கொண்டு வான்னு. இந்த பையன் சொல்ல இல்லை அம்மா எல்லாமே ஃபினிஷ், எல்லாம் முடிஞ்சு போயிட்டு. இப்போ முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லும்போது அதாவது முடிந்து அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் எத்தனை பாத்திரங்கள் இவர்கள் வாங்கி வைத்திருந்தார்களோ அத்தனை பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்ப செய்தார். ஏதாவது ஒரு பாத்திரம் வெறுமையாக காணப்பட்டதா? கொண்டு வந்த வெறுமையான பாத்திரம் ஏதாவது ஒன்று நிரப்பப்படாமல் இருந்ததா? இல்லை. கடைசி மட்டும் நிரப்பினார். கடைசி மட்டும் நிரம்பிட்டு அவன் சொன்னான் வேற பாத்திரம் இருந்தால் கொண்டு வான்னு கேட்கும் பொழுது அவன் சொல்ல வேற ஒன்றும் இல்லை. இவர்கள் விசுவாசத்து நிமித்தம் எத்தனை பாத்திரம் வாங்கி வைத்திருந்தார்களோ அத்தனையும் சம்பூரணமாய் கர்த்தர் அந்த எண்ணெயினால் நிரப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இதில் கடைசியாய் பார்க்கும் பொழுது அதாவது அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு இனி பாத்திரம் இல்லை என்று ஆனப்படுதான் எண்ணெய் நின்று போயிட்டு. நம்முடைய கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். அவருடைய கரம் குறுகி போகிற கரம் அல்ல. எவ்வளவு ஆத்மாவுக்காய் நாம் நிற்கிறோமோ அவ்வளவுத்தையும் தேவன் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் எத்தனை காலி பாத்திரம் கர்த்தர் அண்டையிலே கொண்டு கொடுத்தாலும் கர்த்தர் அதை நிரப்புவதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். இவருடைய விசுவாசத்துக்கு தக்கதாய் வாங்கின அத்தனை பாத்திரங்களையும் கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த அருமையான ஒன்றுமே இல்லாத ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்த அருமையான தாயை கொண்டு இந்த பிள்ளைகளை கொண்டு இங்கே நிரப்பினார். இந்த ஒரு மகா பெரிய அற்புதம். இப்பொழுது நாம் நினைக்கல ஏன் இந்த பிள்ளைகளும் கூட நின்று இதை செய்தார்கள்? ஏன் எலிசா தீர்க்கதரிசி இந்த பிள்ளைகளை கூட வைக்க சொன்னார்? ஏன் சொல்லியிருப்பாங்க? இவங்களா போய் செய்திருக்கல, அப்படிதானே? இந்த பிள்ளைகளும் ஏன் அந்த இடத்திலே வர வேண்டும்? பிள்ளைகளை எதுக்கு அதில் சேர்த்தாங்க? எதுக்காக சேர்த்தாங்க? எதுக்கு? இந்த பிள்ளைகள் இந்த அற்புதத்தை அதிசயத்தை கண்ணார காண்கிறார்கள். அப்பொழுது இவர்களுக்குள்ளே என்ன நடக்கிற ஒரு விசுவாசம் பெறுகிறது. இந்த தாய்க்கு இருந்த விசுவாசம், தன் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அந்த இதில் இந்த தாயும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்த ஒரு மகளாக இருக்கலாம். அதனால தான் பாடு வந்த உடனே உலகத்துக்கு நேராய் போய் தேடாதபடிக்கு, உலக மனிதர்களை நாடாதபடிக்கு தேவ புத்திரனாகிய தேவ தீர்க்கதரிசியாகிய எலிசாவிடத்தில் வருகிறாள். அவள் அதாவது தேவன் செய்கிற மகிமையும் மகத்துவம் அற்புதமும் அடையாளமும் தான் மட்டும் அறிந்தால் பத்தாது, தன்னுடைய விசுவாசம் பெருகினால் பத்தாது, தன்னுடைய அடுத்த தலைமுறைகளும் அடுத்த தலைமுறையாய் கிறிஸ்துடைய விசுவாசத்திலே வளரும்படிக்காகத்தான் இந்த பிள்ளைகளையும் சேர்த்து கொள்கிறார்கள். இந்த பிள்ளைங்க அப்போ என்னைக்கு நாள் மறக்குமா? நம்ம ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருந்து அநேக காலி பாத்திரங்களை கொண்டு வந்து இந்த ஒரு குடம் எண்ணெயினால் எல்லாத்தையும் நிரப்புன. அது ஒரு மனுஷனுடைய காரியத்தால் நடக்குமா?
நடக்காது. இது தேவ வல்லமை, தேவன் செய்த அதிசயம், தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதம் என்று பிள்ளைகளும் கண்ணார காண வேண்டும். அவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கூற வேண்டும். தேவன் செய்கிற மகிமை மகத்துவம் தலைமுறை தலைமுறையாய் பேசப்படும்படிக்காகத்தான் இந்த பிள்ளைகளையும் சேர்க்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த ஒரு பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தை ஒன்றும் சொல்ல மாட்டோம். என்னையும் சேர்த்துதான் நம்ம எந்த பாடுகளையும் பிள்ளைகள்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. நம்மளா போய் எஸ்ஸப்பா இந்த பாடு இருக்கிறது இது இருக்கிறது என்று சொல்லி கேட்டு அதில் இந்த விடுதலையை பெற்று சாட்சியை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமே தவிர பிள்ளைகளை அந்த கஷ்டத்திலே ஈடுபடுத்தி இப்படி ஒரு பாடு வந்த பொழுது ஏசப்பா எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு இப்படி ஒரு வல்லமையான ஒரு அதிசயத்தை செய்தார் என்று விசுவாசத்திலே பலப்படும்படியாய் நாம் நடத்துவது மிக குறைவாக காணப்படுகிறது. கர்த்தர் இன்று நம்மை பார்த்து, அருமையான தாய்மார்களை பார்த்து, நம்முடைய ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறைக்கும் அந்த விசுவாசம் வளரும்படியாய், தலைமுறை தலைமுறையாய் விசுவாசம் வளர்க்கும்படியாய் எல்லா காரியங்களிலேயும் பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நம்முடைய ஒரு காரியம் தேவைகள் வீட்டுக்கு இருக்கும் பொழுது அந்த திறப்பிலே நிற்கும் பொழுது பிள்ளைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டுமாய் கர்த்தர் நம்மை பார்த்தின்றே கூறுகிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் அது அவர்களுக்கு ஒரு விசுவாசம். இப்படி ஒரு பாடு நம்ம வீட்டில் இப்படி ஒரு கடன் பிரச்சனைகள் ஒரு இக்கட்டான சூழல் வந்த பொழுது நம்ம எல்லாம் கூடி ஜெபித்தோம். ஆண்டவர் இதுக்கு விடுதலை தந்தாங்க. இன்னும் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய நாட்களில் இதுபாடு ஒரு பாடு வரும்போது அவர்கள் யோசிப்பார்கள், இப்படி அன்னைக்கு அப்பா அம்மா செய்தாங்க, நம்மளும் இதை செய்வோம். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. நமக்கு யாத்திரையாகமம் புஸ்தகத்திலே நமக்கு ஒரு கட்டளையாகவே தந்திருக்கிறார். என்ன கட்டளை சொல்லியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் நடத்தி வந்ததையும் எல்லாவற்றையும் நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நம்ம யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த மகத்துவங்கள், அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்ததை எல்லாமே பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்று சொல்லிக் கொடுத்தாலும் அது நினைவிலேயும் இல்லை, மறந்து போகிற இன்றைய பிள்ளைகள் அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்குள்ளாய் போகிற. அதனால தான் ஆண்டவர் நினைத்த அது கண்ணால் கண்டாலும் விசுவாசிப்பார்கள். காணாம என்னைக்கோ ஒன்று நடந்து இவங்க கதையை சொல்லுவாங்க, அவங்க கேட்டு கேட்டே புளிச்சு போகும். அதனால் அவர்கள் கண்ணாரை காண வேண்டும். தேவன் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களும் அவர்களும் ருசிக்க வேண்டும். நம்முடைய தலைமுறைகளும் பிள்ளைகளும் நாம் ருசிக்கிற தேவ அன்பு, தேவனிடத்தில் உள்ள அடையாளங்களும் அற்புதங்களையும் நம்முடைய தலைமுறைகளும் நம்முடைய பிள்ளைகளும் ருசித்து விசுவாசத்திலே பலப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலே தான் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த அருமையான தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த பெரிய மகத்துவமான காரியத்தை செய்கிறார். ஒரு குடம் எண்ணெயும் கொண்டு அநேக காலி பாத்திரங்களை நிரம்ப செய்கிறார். அதன் மூலமாய் அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது வாசிங்கள் 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். அவள் போய் இதெல்லாம் முடிஞ்ச உடனே நிரப்பின உடனே சுயமாக எதுவும் செய்யலை. அதாவது தேவனுடைய புத்திரர் அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்தாங்க. என்ன சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி பாத்திரங்களை நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்ற, பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றால் ஒரு பக்கத்தில் வைக்கணும். நிறைந்ததையெல்லாம் நம்ம ஆத்துமாக்களை காலியாயிருக்கிற தேவ அபிஷேகம் தேவ அன்பை பெறாத காலியான பாத்திரங்களை எல்லாம் நாம் நிரப்பி நாம் தேவ அன்பை கூறி நிரப்பி ஒரு பக்கத்திலே வைக்க வேண்டும். சபையாகிய ஒரு இடத்திலே அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். சபையாகிய ஒரு இடத்துல ஒரு பக்கத்திலே ஒரு இடத்துல வச்சுட்டு நாம் மீண்டும் தேவனிடத்திலே போய் அவர் சொன்னதை செய்த பின்பு அங்கே போகிறார். இந்த தாய் எலிசா சொல்லி விடுகிறார். சொல்லி விட்டதுக்கு பிறகு எப்பாவது போய் சந்திச்சாங்களா? இல்லை. சொன்னதை செய்து
நிறைவேற்றின பின்புதான் போய் செய்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுதும் அதை செய்து நிறைவேற்றி விட்டு நாம் செல்ல வேண்டும். அப்படிதான் தேவன் பிரியப்படுவோம். நான் சொன்னதை என் பிள்ளை செய்துட்டு வரும். நம்ம வீட்டில் கூட சில பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது சொன்னால் அதுக்கு செய்யாமலே வந்துட்டு அடுத்த காரியத்தை நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு எரிச்சலாக இருக்குது. நம்ம என்ன சொல்ல, முதல்ல நான் சொன்னதை நீ செய்துட்டு வா, ரெண்டாவது அடுத்ததை பார்ப்போம் சொல்லுவோமா இல்லையா? அதே இடத்துல தான் தேவனும் நம்மை பார்க்கிறார். தேவன் சொன்ன காரியங்களை நாம் அப்படியே செய்யும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார். இந்த அருமையான தாய் அதை நிறைத்த உடனே சுயமாய் தீர்மானம் பண்ணி அதை கொண்டு எல்லா வீட்டுக்கும் திருப்பி கொடுக்கல. உங்கள் பாத்திரங்கள்லாம் நிறைஞ்சு பார்த்தீங்களா, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு எல்லாம் கொடுக்கவில்லை. அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்களோ அதை செய்து விட்டு மீண்டும் போய் தீர்க்கதரிசியை பார்க்க, நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். என்ன சொல்ல, நீ போய் அந்த எண்ணெயை விற்று. இப்போ நிறைய எண்ணெய் வந்து, ஒரு குடம் எண்ணெய் இருந்த இடத்துல என்ன ஆச்சு, நிறைய எண்ணெய். இது கொத்தான ஒரு புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு அற்புதம் நடக்கும். சொல்லுங்க பார்ப்போம். கானா ஊர் கல்யாண வீட்டில் என்னாச்சு, ரசமெல்லாம் காலி. கர்த்தர் அதுவரையிலும் ஏதாவது இயேசு பேசினாரா? தாய் வந்து சொல்லுங்கிறாங்க, இங்கே என்ன ரசம் குறைபட்ட மகனே, ரசம் குறைபட்டது. அப்போ என்ன சொல்லாங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. எந்த வேலை வரவில்லைன்னு சொல்லாங்க? எந்த வேலை? குறைவு பட்ட உடனே தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் எடுத்த பெரிய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஏதாவது நம்ம பாதி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும்போ எல்லாம் தீர்ந்த பிறகு போய் சொல்லுவாங்களா? ஒரு முக்கால் ஆள் நல்ல ரஷ் கூட்டமாக இருக்கும், ஆனால் சாதனம் கொஞ்சம் தீரும்பவே வந்து சொல்லுவாங்க. அந்த விளம்புத இடத்துல நிற்கவங்க வந்து சொல்லுவாங்க, அப்படி தானே, இந்த சாதனம் கொஞ்சம் குறையுது. உடனே இவங்க சொல்லுவாங்க, என்ன அதுக்கு பதிலாக இதை செய்யுங்க, இல்லை கொஞ்சம் கூட அரிசியை போடுங்க, ஏதாவது இப்படியெல்லாம் நடக்கும். அப்படி தானே, பெரியவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். இதே போல தான் இந்த மரியாளும் இந்த இடத்துல குறைவுபட தொடங்கின உடனே இங்கே இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு இன்னும் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். எதற்கான வேலை? அவர் எதுக்கு வெயிட் பண்ண? உடனே செய்திருக்கலாம், ஆனால் உடனே செய்யலை, கொஞ்சம் நேரம் தாண்டுது. ஏன்? அந்த குறைவானதும் முழுசுமாய் மாறி காலியாகிற வரையிலும், அந்த பாத்திரம் விளம்பிட்டு இருக்கிற பாத்திரம் காலியாகிற வரையிலும் அவர் வெயிட் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல கொஞ்சமாக இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்க பார்க்கலாம். தேவன் தருகிற கிருபைகளை அவர் சொல்லி, என்னிடத்துல கொஞ்சம் இருந்து எசப்பாவும் உதவி செய்தாங்க, எல்லாம் எப்படி எல்லாமோ நடந்து முடிஞ்சுன்னு சொல்லலாம். அது அல்ல, அது தேவனுக்குள்ள மரியுமே இல்லை. எல்லாம் காலியாகிற இடத்திலே, ஒன்றுமில்லாதிருக்கிற இடத்திலிருந்து துவங்குற காரியம்தான் மேன்மையான காரியம்தான். தேவனுடைய பார்வைக்கு அற்புதமாய் காணப்படுகிற தேவன் செய்த முதல் அடையாளமாகி அற்புதத்திலேயும் காலியாகிற மட்டும் காத்திருந்து அந்த காலியான ரசத்தை கொண்டுதான் அவர் விலையேற பெற்ற நவமான ரசத்தை உண்டாக்கி. எத்தனை மீதம் நிறைய எடுத்தாங்க? எவ்வளவு எடுப்பாங்க? ரசம் வருமா இல்லையா? எத்தனை கற்சாடிகளில் நிரப்புனாங்க? 6 கற்சாடிகளில். அந்த கற்சாடிகளில் நேரமே இருந்ததா? கொஞ்சம் பழைய ரசம் கொஞ்சம் பாதி எல்லாம் இருந்ததா? இல்லை. அந்த கற்சாடிகள் காலியான கற்சாடிகள், அந்த கற்சாடிகள் காலியாக மட்டும் காத்திருந்தால் அந்த கற்சாடிகளிலே நவமான புதிதான இருதயத்தை புதுப்பிக்கிற அதிக சுவை கொடுக்கிற ரசத்தை நிரப்பின கர்த்தர் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரு குடம் எண்ணெயை வைத்து அநேக எண்ணெயை கொண்டு வந்து இப்பொழுது அவள் திருப்தியாக நிறைய வந்த உடனே அதை கொண்டு விற்கிறாள். விற்ற உடனே என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். காசு கிடைச்சா என்ன செய்வாங்க? இந்த கடன்பட்டவங்களுக்கு அடைத்து தீர்க்கிறார். அடைத்து தீர்த்து இந்த பிள்ளைகளை அந்த கடன்பட்டு எடுக்கிற வேண்டிய அடிமையாக இருந்த இடத்திலிருந்து விடுதலை பண்ணுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவ அடிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சிக்கி கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒருவேளை இதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று நினைப்போமானால் தேவன் என்று கூறுகிறார், நமக்கு இருக்கிற கிருபையை கொண்டு அநேக காலி பாத்திரங்களை நிரப்புவோமானால் அந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படும். ஒரு வசனம் உண்டு, யாக்கோபிலே வாசியுங்கள். யாக்கோபு 5:20 வாசியுங்கள்.
தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் உன் ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஒரு மார்க்கத்தினின்று தப்பி போகிறவர்களை நம்முடைய தேவனுக்கு நேராக திருப்பும் பொழுது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பொழுது நம்முடைய திரளான பாவங்கள் மூடப்படுகிறது. நம்முடைய பாவத்திற்கு அடிமையாக இருக்க கடன் பட்டிருக்கிற பாவ கடன்கள் அநேகம் தீர்க்கப்படுகிறது. எத்தனை பாத்திரம் நிறைய நாம் நிரப்புகிறோமோ அத்தகைய அளவுக்கான கடன்கள், பாவ கடன்கள் நமக்கு நிவர்த்தி ஆகிறது. எத்தனை பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளாக திருப்ப நம்முடைய பாவ கடன்கள் தீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படியாக இங்கேயும் இவருடைய காலியான பாத்திரங்கள் நிரம்பின உடனே அவள் அந்த எண்ணெயை விட்டு இவள் கடன் பட்டதிலிருந்து விடுதலையாகி இவள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகள் வளர்ந்து இந்த தாய்க்கு கொடுத்து உதகுற வரையிலும் அவளுடைய அந்த வறுமை காணப்படவில்லை என்று சரித்திரம் கூறுகிறது. அதாவது அதுவரையிலும் அவள் சுகமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்தார். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவர், நீ போய் எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். இவள் கடைசி மட்டும், அதாவது நீயும் உன் பிள்ளைகளும், நீயும் உன் பிள்ளைகளும், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கடைசி மட்டும் ஜீவனம் பண்ணுங்கள். அதாவது கடனை தீர்த்து பாவங்களை நம்ம விட்டு தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவோடு கூட ஜீவனம் பண்ண வேண்டும். நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு நம்முடைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது நிமித்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் பாவ கடன்களை தீர்த்து விட்டு நீயும் உன் பிள்ளைகளும் சந்ததியாக ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய உன்னதத்திலே உயர்வான இடத்திலே தேவன் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளையும் கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். தேவனுக்கு நாம் மாத்திரமல்ல தேவை, நம்முடைய சந்ததிகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு ஜீவனம் பண்ணுவதற்கு வாஞ்சைப்படுகிறார். அதற்காக தான் எல்லா காரியங்களையும் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். நீயும் உன் பிள்ளைகளும், இன்று நம்மளையும் பார்த்து சொல்கிறார், நீயும் உன் பிள்ளைகளும், நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். எங்கே ஜீவனம் பண்ண வேண்டும்? மகாவல்லமையான கிறிஸ்து இயேசுவுடன் கூடிய தேவாதி தேவனுடைய சிங்காசன தண்டையிலே சியோன் வாசிகளாய் நாமும் நம்முடைய பிள்ளைகளும், நீயும் உன் பிள்ளைகளும், நாமும் நம்முடைய பிள்ளைகள், நம்ம ஒவ்வொருவரும் நாம் குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுமாய் தேவனண்டையிலே ஜீவனம் பண்ண வேண்டும். அதற்காக இந்த ஸ்திரீ செய்த காரியம் முதலாவதாக பார்க்கும் பொழுது கடன் ஏற்பட்டது நிமித்தம் பிறரை குறைப்படுத்தவில்லை. நம்ம இன்னைக்கு ஏதாவது வீட்டில் ஒரு காரியங்கள் வரும்போது, இன்னைக்கு காலையில் உள்ள மெசேஜில் கூட நம்முடைய போதகர் சொன்னாங்க, ஒருவர் மீது ஒருவர் பழி போடுவது அது அல்ல. இந்த தாயானவள் தன் கணவனை எந்த விதத்திலும் பழி போடாதபடி, இந்த கடன் வாங்கி வைத்திருந்தது ஒருவேளை இந்த கணவனாக இருக்கலாம், கணவன் மீது பழி போடாமல், பிறர் மீது பழி போடாமல் இந்த ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று போய் ஆலோசனை கேட்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல காரியங்களின் நிமித்தம் நம்முடைய வீட்டில் குழப்பங்கள் வரலாம். பல காரியங்கள் நம்ம மற்றவர்களுக்கு மேலே அவர்களை பழி சொல்லக்கூடாது. உங்களாலே ஆக்கும், அவங்களாலே ஆக்கும், இவங்களால தான் இந்த பிரச்சனை. நான் எத்தனையோ தடவை சொன்னேன், கேட்கவே இல்லை. கேட்காமல் இதை செய்தது நிமித்தம் இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கும். அப்படி என்று நாம் மற்றவர்களை பழி சுமத்தாதபடிக்கு, இப்படி நம்முடைய குடும்பம் இன்னைக்கு ஒரு சிக்கல்ல மாட்டி ஆயிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்திலே நிற்க வேண்டும், தேவனிடத்திலே இருந்த ஆலோசனை பெறுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த மகள் வந்து அந்த சிக்கலால் உருவான பொழுது தன் கணவனை மேல் பழி போடாதபடி தன் கணவனுக்கு ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். இறந்து போன தன் கணவனை குறித்து பழி சொல்லாமல் ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்று ஒரு நற்சாட்சி கொடுத்து இப்போ ஒரு சிக்கலான இக்கட்டான சூழலில் இருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு ஆலோசனை கேட்கிற மகளாக இருக்கிறார். முதலாவது அவருடைய ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு குணம் என்னவென்றால், அவள் பிறர் மீது பழி போடாமல் சூழ்நிலையை சமாளிக்கும்படியால் தேவனிடத்திலே ஆலோசனை பெறுகிற ஒரு மகளாக இருக்கிறார். இரண்டாவதாக காணப்படும்போது அவருடைய விசுவாசம். தேவ புத்திரனாகிய எலிசா எதை கோர்றாரோ அதை அப்படியே விசுவாசிக்கிறார். காண
காணாதவைகளை நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அப்படியே விசுவாசிக்கிறார். விசுவாசித்தது நிமித்தம் அவள் என்ன சொன்னார் அதன்படியே கீழ்ப்படுகிறாள். இந்த கீழ்ப்படிதலின் நிமித்தமாக, விசுவாசமும் கீழ்ப்படிதலின் நிமித்தமாக அவள் விலையேறப்பட்ட ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை அந்த குடும்பம் காண்கிறது. இந்த குடும்பம் கண்டது நிமித்தம் அவளை சுற்றி எத்தனை காலியான பாத்திரங்கள் எல்லாருடைய வீட்டிலே வாங்கினாங்களோ அங்கே கொண்டு கொடுக்கும் பொழுது அவங்க சும்மா கொண்டு கொடுத்துருப்பாங்களா? எல்லா பாத்திரங்களையும் வாங்கி இருப்பாங்க. திருப்பி கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. கொடுக்குமே சும்மா சொல்லி கொடுப்பாங்களா? கேட்டு வாங்க சொன்னாங்க. அப்போ கேட்டு வாங்கி இருப்பாங்க. கொடுக்கும்போது போய் தான் அவங்க பாத்திரம் சும்மா கொடுப்பாங்களா? கூட அதில் எண்ணெயும் வைத்து கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாய் அவர்கள் சாட்சியாய் கூறி அந்த பிள்ளைகளையும் அவர்கள் கிறிஸ்துவின் அண்டையில் விசுவாசத்திற்குள்ளாய் வளர்த்தி இருப்பார்கள். ஆக இவர்கள் சாட்சி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட்டார்கள். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருக்கிற இடத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல எல்லா இதிலையும் அவள் கீழ்ப்படினார். பிள்ளைகளோடையும் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் விசுவாசத்தை ஊற்றுகிற ஒரு மகளாய் காணப்பட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற இதுதான் நம்முடைய விசுவாசம் எத்தகையாய் காணப்படுகிறது. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி விடுகிறோமா? அடுத்த தலைமுறையும் சந்ததி சந்ததியாய் விசுவாச வாழ்க்கையிலே பெருகி வருவதற்கு நம்முடைய பிள்ளைகளையும் அதிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களையும் நாம் முறுமுறுக்காதபடிக்கு, பழி சொல்லாதபடிக்கு தேவனிடத்தில் ஆலோசனை பெறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அநேக காலி பாத்திரங்களை அந்த நேரத்திலே தான் நாம் விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது நம்மை கொண்டு அநேக காலியான பாத்திரங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவ்வாறான அதிசயங்களை காணும் பொழுது நாம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் சந்ததியாய் அதை அறியும்படியாய் நம்முடைய பிள்ளைகளையும் எல்லாவற்றிலையும் சேர்க்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து ஆலோசனை கூறுகிறார்.